அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் சனி பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் உச்சம் பெற போகிறீங்க அப்படின்ற தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போது சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறுதுங்க. அப்போ சனீஸ்வரர் பகவான் மகரம் ராசியிலேருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? மற்றும் கும்பம் ராசியில் சனீஸ்வரர் பகவான் ஏப்ரல் 29, 2022 அன்னிலிருந்து மார்ச் 29, 2025 வரைக்கும் கும்பம் ராசியில இருப்பாருங்க. நடுவில் ஒரு சில மாதங்கள் மகரம் ராசிக்கு வக்ரகதி, அதாவது ரிவர்ஸ்ல போவாரு. இப்ப நடக்க போறது பாத்தீங்கன்னா அதிசார சனி பயிற்சிங்க. சரிங்களா? இப்போ சனீஸ்வரர் மகரம் ராசிக்கு எப்ப வருவாருன்னு பாத்தீங்கன்னா 12/7/2022 அன்னைக்கு வருவாரு. அன்னில இருந்து 17/1/2023 வரைக்கும் மகரம் ராசியில சனீஸ்வரர் பகவான் பயிற்சியா இருப்பாருங்க. நெக்ஸ்ட் சனீஸ்வரர் வக்ரகதிக்கு எப்ப போறாருன்னு பாத்தீங்கன்னா 6வது மாதம் 5ஆம் தேதி 2022 அன்னையில இருந்து 10வது மாதம் 23ஆம் தேதி 2022 வரைக்கும் சனீஸ்வரர் வக்ரகதியில இருப்பாருங்க. ஓகேங்களா? இப்போ சனீஸ்வரர்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் மற்றும் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் சனி பயிற்சியின் போது வெற்றி அடையணும், எந்த ஒரு நல்ல விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு ரொம்ப அயராது உழைத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தாமதப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்ல பலன்கள் தாமதமாக தான் கொஞ்சம் கிடைக்கும் சனி பயிற்சியின் போது. அதாவது இப்போ சனீஸ்வரர் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராசிகளுக்கு உடனடியாக நல்ல பலன்கள் இமீடியட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் காலதாமதமாக தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஓகேங்களா? அதாவது மினிமம் ஒரு 6 மாத காலங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் படிப்படியாக முன்னேறி வருங்க. இதுதான் சனீஸ்வரருடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா? அவர் எடுத்த உடனே நமக்கு நல்ல விஷயங்களை அருள மாட்டார். கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுப்பாரு. இதுதான் அவருடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிங்க. ஓகேங்களா? இப்போ நடைபெறவிருக்கும் சனி பயிற்சியின் மூலமாக உச்சத்தை தொட போகிற ராசிகள் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேல தெரிவிச்சிருக்கோங்க. எதுக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் தனுசு ராசி, அடுத்தது கன்னி ராசி, அடுத்தது மிதுனம், அடுத்தது மேஷம் ராசி, அடுத்தது ரிஷபம் ராசிங்க. இந்த 5 ராசிக்காரங்கள் தான் இப்போ உச்சம் பெற போறீங்க இந்த சனி பயிற்சியின் மூலமா. அதாவது பொதுவாக சனீஸ்வரருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சிறப்பான வீடுகள் இருக்குங்க. அவர் அந்த 3 வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. அதாவது பொதுவாக 3வது வீடான முயற்சி சாணத்தில் இருந்தாலோ, அல்லது 6வது வீடான நோய் மற்றும் எதிரி சாணத்தில் இருந்தாலோ, அல்லது 11வது வீடான லாப சாணத்தில் இருந்தார் அப்படின்னாலோ உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு தாமதமும் கிடையாதுங்க. அதே சமயம் உங்களுடைய 9வது வீடான பாக்கிய சாணத்துல சனீஸ்வரர் அமர்ந்தாலும் கூட, மற்றும் அதே சமயம் 10வது வீடான தொழில் சாணத்துல இருந்தார் அப்படின்னா கூட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இது ஒரு நல்ல சனி பயிற்சியா சாதகமா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 5 இடங்களுமே நம்ம டிஸ்பிளேல காட்டுற 5 ராசிகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு இடங்கள்ங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனுசு ராசிங்க. அதாவது தனுசு ராசி நண்பர்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா போதும் வெறுத்துட்டோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்க எல்லாருமே. இப்போ அதுதாங்க உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம் தனுசு ராசி நண்பர்களுக்கு. எதுக்கும் இது சொல்றாங்க, உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா அதே சமயம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு கெடு பலன்கள் பண்ணாமையும் இருக்கணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற போகுது. மற்றும் அதனை தொடர்ந்து அடுத்த நாளே குரு பயிற்சியும் நடக்குது. ஸோ ஏப்ரல் 29ஆம் தேதி சனி பயிற்சியும் நடக்குதுங்க. ஒரே மாசத்துல 3 விதமான பயிற்சிகள் நடக்குது. இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ராகு கேது பயிற்சியின் போது எந்த அளவுக்கு நீங்க அமைதியா நல்ல புள்ளியா இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சனி பயிற்சியின் போது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஒரு சிலர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதனா தவறான செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ராகு பயிற்சியில் அதுக்குண்டான பலனை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. பிளஸ் சனீஸ்வரரும் என்ன பண்ணுவார்னா அவர் சைட்ல உங்களுக்கு கொஞ்சம் கெடு பலன்களும் செய்ய ஆரம்பிச்சிடார். இது ஏன் தெளிவா நம்ம சொல்றோம்
நடக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நடந்துக்கிறீங்களோ இந்த பயிற்சியின் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரர் வந்து 3வது வீடான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு. நீங்கள் நீண்ட நாளாக வந்து நிறைய விஷயங்களில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு அதெல்லாம் சாத்தியமாக எல்லாமே ரொம்பவே வந்து கவலைக்கரமான ஒரு சூழல் ஏற்பட்டு வந்திருக்குங்க. அல்லது ரொம்ப காலதாமதமாக கூட உங்களுக்கு வந்து நடைபெற்றிருக்குங்க. இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பலன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைப்பதற்கு இந்த சனி பயிற்சி வந்து ஒரு அருமையான பயிற்சியாக உங்களுக்கு சாதகமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? பிளஸ் சனீஸ்வரர் யார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா யோகம் மற்றும் போகங்களுக்கு வந்து அதிபதிங்க அவரு. சரிங்களா? சனீஸ்வரர் மாதிரி கொடுக்கிறவரும் கிடையாது, அதே சமயம் அவரை மாதிரி கெடுக்கிறவரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வரர் வந்து வலு பெற்று இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்க போகிற சனி பயிற்சியின் மூலமாக ரொம்ப சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போல்ட்னஸ் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து ஒரு சபையில் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப தயக்கத்தில் இருந்திருப்பீங்க, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஓகே, நம்ம கரெக்டாக பேசுவோமோ இல்லையோ, இதில் எதனா பிரச்சனை ஆகிடுமோ, அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீர்வுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம் சபையில் பேசுனீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விதமா வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதாவது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய மனதில் வந்து பயம் தனிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா நல்ல விஷயங்களும் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து எளிதாக பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நிறைய சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பீங்க. இதில் தனுசு ராசி நண்பர்களுக்கு 90% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தாங்க இருப்பீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றது ஒன்லி நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க. அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆன விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக வந்து உங்களுக்கு சாதகமாக இப்போ அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்களே அவங்க கிட்ட பேசாமல் வேலைக்கு வந்துட்டு இருப்பீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை சும்மா ஒரு ஜாலியாக வந்து எதுனா விளையாட்டுக்கு ஓட்டினாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கோபம் வந்து சற்று அதிகரிச்சிருக்காங்க. இதனாலேயே வந்து உங்களுடைய நண்பர்களை விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருப்பீங்க. இப்போ வந்து அந்த பழைய நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்க கூட வந்து திரும்பி ஒன்று பேசுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்திருப்பீங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக தான் பேசியிருந்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கோவப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இருந்திருக்கும். அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடுப்பலங்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ அல்லது அக்காவோ தங்கியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க. சரிங்களா? நீங்க எதனா ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பீங்க, அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க எதனா ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க, உங்களால அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்திருக்குங்க. இதனாலேயே உங்க வீட்டுல வந்து ஒரே சண்டை சச்சரவாகவே இருந்திருக்குங்க. ஏன்னா தற்சமயம் தனுசு ராசிக்கு வந்து சனீஸ்வரர் வந்து 2வது வீடான தனம் மற்றும் குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல இருக்கவங்க கூட எப்பவுமே சண்டை நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. இதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும் ஒரே வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டை வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் வருத்தப்படாதீங்க, இதனால வந்து எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாதுங்க. என்னதான் சண்டை போட்டாலும் சரி நீங்கள் அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே, அதாவது அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வந்து அந்த சண்டைகளுக்கு தீர்வு வந்து கண்டுட்டு உங்களுக்கு இனிமேல் நடப்பவை எல்லாமே நல்ல பலன்களாக நடப்பதற்கு நீங்களே அதை மாற்றிப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் எதுனா வந்து நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக முடிகிற கேஸ் ஆச்சு, நமக்கு ஏன் இவ்வளோ நாளாக எழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்ப ஸ்தானத்தில் இருந்தது தான் இதுக்கு ஒரு காரணம்ங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து விவாகரத்துக்காக கூட அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து கேஸ் எப்போ முடிய வேண்டிய கேஸ் ஒரு 2-3 வருஷமாக வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். இதுவும் ஒரு வகையில் நல்லதாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு வாட்டி பேசி பார்த்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் 2 பேரும் திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு இது ஒரு அருமையான சனி பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதே சமயம் நீங்கள் வந்து ஃபாரின் சைட் ஜாப்காக தேடிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபாரின் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக நிச்சயமாக திகழுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி அயல்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல
பிஸ்னஸ் விஷயமா வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து கேட்கலாம், அதாவது இப்போ வந்து கரோனா வந்து அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஜனவரி மாதத்தில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏப்ரல் 29, 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கரோனா உடைய தாக்கம் வந்து தணிஞ்சிருங்க. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து ஏப்ரல் 29 மேலே நீங்கள் ஃபாரின் போவதற்கு உங்களுக்கு சான்சஸ் வந்து சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தொழிலுங்க. அதாவது தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, நாங்கள் எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் லாஸ் தான் அதிகமாக இருக்குது, நாங்களும் எவ்வளோ யுக்திகளை கையாண்டோம், எங்களால் முடியல, வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனுசு ராசி நண்பர்கள் இப்போ வந்து ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. சரிங்களா, நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழில் வந்து சற்று நல்லா வந்து க்ரோ ஆவதற்கு இது ஒரு அருமையான காலகட்டம்ங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டாப்புக்கு போக மாட்டீங்க, அதையும் தெளிவாக சொல்லிடுறாங்க. படிப்படியாக வந்து முன்னேற்றம் வருங்க. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதில் உங்களுக்கு லாஸ் தான் நடந்திருக்குமே தவிர உங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்காதுங்க. இப்போ வந்து உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் ரொம்ப கிராஜுவலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுடைய தொழில் வந்து முன்னேறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் வேலை பண்ணுற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, டெஸ்டினேஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாகவே கணிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு வந்து நீண்ட நாளாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து தீர்வே இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டதுனால உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் வந்து டோட்டலாகவே கம்மி பண்ணிட்டு வர, இதனாலேயே வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு தீர்வும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசி நண்பர்களே, எப்போ சனீஸ்வரர் வந்து 2வது வீட்டை விட்டு வெளியில் வராரோ அப்போவே வந்து நமக்கு வந்து சனி பயிற்சியோட தாக்கம் வந்து டோட்டலாகவே வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்றது தான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. எப்போ சனீஸ்வரர் வந்து ஒரு ராசிக்காரங்களுக்கு 3வது வீட்டுக்கு வராரோ அப்போத்துலேருந்தே வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்து சற்று அதிகமாக வந்திருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு கோபம் வந்து உச்சத்தை தொட்டிருக்கும். யாருன்னா ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கோபம் வந்து சற்று அதிகமாக வந்திருக்குங்க. இப்போ வந்து அந்த கோபம் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு தனிச்சு வருவதற்கு இது ஒரு அருமையான சனி பயிற்சியாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து தேவையற்ற கனவுகள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி அது மாதிரி நிறைய கனவுகள் வந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி வந்த கனவுகள் எல்லாமே வந்து படிப்படியாக வந்து குறைவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் வந்து திருமண தடை யாரெல்லாம் இருந்ததோ தனுசு ராசி நண்பர்களுக்கு, அதாவது ரொம்ப நாளாக வந்து திருமண தடையினால் வந்து உங்களுக்கு வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்குங்க, மேரேஜ் செட் ஆகாமல், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ மேரேஜ் செட் ஆவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்காகவே சனீஸ்வரர் வந்து உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டாரு. சரிங்களா, ஆகும் 2வது வீடுன்றது சனீஸ்வரருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கெட்ட வீடு கிடையாதுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தான் பாதகமான செயல்கள் பண்ணியிருப்பாரு. ஒரு சில ராசினருக்கு வந்து டோட்டலாக அழிக்கவும் செஞ்சிருப்பார். சரிங்களா, அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு பதிவு தனியாக போடுறாங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்து சைட்லேயும் மற்றும் ஆஃபீஸ் சைடு பிஸ்னஸ் சைடில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ படிப்படியாக வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார். இதுதான் வந்து நம்ம சொல்ல வர ஒரு விஷயங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரர் வந்து 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு வராருங்க. இது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடல் அளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஒரு வேலைக்கு போகிறதோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தாரிடம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு நம்மளுடைய குடும்பத்தை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதோ வந்து நம்மளால முடியுங்க. ஸோ உங்களுக்கு நீண்ட நாளாக வந்து இருந்து வந்து நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பலனளிக்காத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு வந்திருக்குங்க. இப்போ அந்த மாதிரி நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களுக்கு இதோட ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலையில இருந்த எதிரிகளும் மற்றும் உங்களுடைய தொழிலில் இருந்த எதிரிகள் வந்து தானாகவே உங்கள் பாதையை விட்டு விலகி போயிடுவாங்க. சரிங்களா, அதாவது நீங்கள் அவங்களை அழிச்சிருவீங்க அப்படின்றதான் கிடையாதுங்க. அவங்க வந்து
வந்து தானாகவே உங்களுடைய பாதையை விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து தொழிலில் இருந்து வந்து எதிரிகளோட தடையோ மற்றும் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்து தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிடுங்க. பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். உங்களுடைய ஹெல்த் வந்து சரியில்லாத காரணத்தினால 6வது வீட்டுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து அமர்றதுனால உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதே சமயம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து வெற்றி அடையாத நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோல்வி நிறைய கிடைச்சிருந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும் நான் சொல்றேங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய லாஸ் நடந்திருக்கலாங்க. அந்த லாஸ் எல்லாமே சரி கட்டுவதற்கு தான் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிர் ஸ்தானத்துக்கு வராரு. மற்றும் கன்னி ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து உச்சத்தை தொடக்கூடிய 7வது வீடான கலசர ஸ்தானத்துக்கு வராருங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை வந்து குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சியில் வந்து உச்சத்தை தொடப்புற ஃபர்ஸ்ட் ராசி வந்து கன்னி ராசி தாங்க. இது வந்து நீங்க இப்ப நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு இப்ப வரைக்கும் வந்து அவ்வளோ பாதகமான செயல்கள் நடந்ததுங்க. சரிங்களா? இது எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குருவும் சனியும் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப டாப்பான ஒரு பொசிஷன் வந்து கொடுக்க போறாங்க. மறுபடியும் இதையும் சொல்லிடுறாங்க. இப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்சார்ட்ல உங்களுக்கு குருவோ அல்லது சனியோ வந்து வலுப்பட்டு இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வந்து நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமான தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மேஷம் ராசிங்க. மேஷம் ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரர் வந்து 11வது வீடான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனீஸ்வரர் வந்து ஒருத்தங்க பர்சனல் பர்சார்ட்ல 3, 6 மற்றும் 11 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப யோகமான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ மேஷம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் வந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சி எல்லாமே நீங்கள் தொழில் விஷயமாகட்டும் அல்லது ஒரு ஒர்க் விஷயமாகட்டும் அனைத்து முயற்சிகளுமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து சாதகமாக அமைச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் லாபம் வந்து சற்று அதிகமாகவே எடுத்து கொடுப்பாருங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. நிறைய மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து கடன் பிரச்சனைங்க. எங்களுக்கு கடன் பிரச்சனை நீண்ட நாளா இருக்கு, எங்களுக்கு பிரச்சனையே தெரியல, இது தீர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இப்ப கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமா நம்மளுடைய மேஷராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாகவே அமையும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு சிலர் வந்து வேலை இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமாக வந்து அரசாங்க சைடு உத்தியோகத்துக்காக ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதாவது இனிமேல் வந்து நீங்கள் லாபத்தை வந்து அதிகமாக எடுப்பதற்கு உங்களுடைய தொழில் மூலமாகவோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் சற்று லாபம் வந்து அதிகமாகவே எடுப்பதற்கு அதற்கு என்னென்ன யுக்திகளை கையாளணுமோ அந்த யுக்திகள் எல்லாத்தையுமே கையாண்டுட்டு நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸில் நின்று நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ப்ளஸ் நீங்கள் சமுதாயத்தில் வந்து நல்ல பேர் எடுப்பதற்கு இது ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இது வரைக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பேர் வந்து கெட்டு போயிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இப்போ சமுதாயத்தில் வந்து கொஞ்சம் பேர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமாக நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருந்த கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக வந்து சனி பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ராசி வந்து ரிஷபம் ராசிங்க. இப்போ ரிஷபம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு காலம் தாங்க சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபம் ராசிக்கு குரு பகவான் வந்து 9வது வீட்டுக்கு வர போறாரு. மன்னிக்கணுங்க, 11வது வீட்டுக்கு வீடான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. நெக்ஸ்ட் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 10வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ 2 பேருமே வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மேஷராசி நண்பர்களுக்கு சொன்ன அதே பலன்கள் தான் வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாதகமாகவே கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து பெரிய நண்பர்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உதாரணத்துக்கு அரசியல்வாதிகளோ அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. அதன் மூலமாக வந்து நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலோ அல்லது ஒரு அலுவலகத்தை வேலை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஜாப்க்கு வந்து மாறலாங்க வேற ஒரு ஆஃபீஸ்க்கு. அல்லது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் நல்லபடியாக வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு நல்ல சனி பயிற்சியாக
உங்களுக்கு சாதகமாகவே திகழுமா அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மற்றவங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. பட் ஸ்டில் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மிதுனம் ராசிங்க. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரர் வந்து 9வது வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க. இது வந்து ஒரு அற்புதமான நல்ல காலம் தாங்க. உங்களுக்கு இதனால என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் வந்து உங்களுடைய திங்கிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாருங்க. சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் வந்து தடுமாறி போயிருந்தீங்க, உங்களால் அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் நீண்ட நாளாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வே கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலை இருந்தது அப்படின்னாலும், இப்போ வந்து உங்களுடைய திங்கிங் பவர் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூல்ஸ் எதனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ரூல்ஸோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் வந்து ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து கரெக்டாக மாற்றிப்பீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து டிவோஷனல் சைடு வந்து நீங்கள் உங்களுடைய மனத்தை வந்து செலுத்துவீங்க. அதாவது ஆன்மீகம் சைடு ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுடைய மனது வந்து அமைதியாக இருக்கணுன்றதுக்காகவே நிறைய கோயில்களுக்கு நீங்கள் வந்து சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இப்போ நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்குங்க. ஒரு சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து திருமண தடைகள், சனீஸ்வரரால் திருமண தடைகள் இருந்து வந்த மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்குமே வந்து இப்போ திருமண தடைகள் வந்து விலகிட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உங்களுடைய தந்தை வழி சைடில் வந்து சொத்து பிரச்சனை எதனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு எதிரில் வந்து இப்போ யாருன்னா தப்பு பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு ஓகே நீங்கள் செய்வது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனதைரியத்தை வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து நடைபெறவிருக்கும் அதிசார சனி பயிற்சியின் மூலமாக உச்சத்தை தொட போகிற 5 ராசிகள் பற்றி நம்ம வந்து தகவல் வந்து தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது வந்து இந்த 5 ராசிக்காரங்களுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. எதுக்காக இதை நம்ம திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்னும் கூட தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை, எல்லாமே எங்களுக்கு ரிவர்ஸில் நடக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, மற்றபடி இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், அதாவது தனுசு ராசி, கன்னி ராசி, மீனம், மிதுனம், மேஷம் மற்றும் ரிஷபம், இந்த 5 ராசிக்காரங்களுக்குமே வந்து நடக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் மட்டும்தாங்க. ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.